சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரத்தை நாம் கொள்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம். Praise the Lord. Hallelujah. அருமையான ஒரு வேத வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். 113வது வசனத்தை யாராவது சத்தமாய் வாசிங்கள். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். இந்த நாளுக்குரிய இந்த வசனத்தை நாம் தியானிக்க கர்த்தர் வந்து உதவி செய்வாராக. எல்லாருடைய கையில பைபிள் இருக்கு நான் நம்புறேன். 119 சங்கீதம் 113 வசனத்துல வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். எத்தனையோ விதமான இந்த உலகத்திலே எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் சந்திக்க வேண்டிய காரியங்கள், ஏராளமான காரியங்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே தாவீது அருமையாய் சொல்றார், வீண் சிந்தனைகளை நான் என்ன செய்யறேன், வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சிந்தனையில ஒரு ஜெயம் வேண்டும். நமக்கு சிந்தனையில ஒரு வெற்றி கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில பலவிதமான உபத்திரவங்கள், போராட்டங்கள், வேலைகள், குடும்ப காரியங்கள், அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் தாவீது என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட சிந்தனைகளை நான் என்ன செய்யணும், நான் வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வீண் சிந்தனைகள், வீணான காரியங்கள் நமக்கு தேவை இருக்காது. அதெல்லாம் மண்டையில போட்டு நாம் என்ன செஞ்சிருப்போம், யோசனை பண்ணிட்டே இருப்போம். எண்ணங்கள் நிறைய வரும், யோசனைகள் நிறைய வரும், சிந்தனைகளிலே வரக்கூடிய அநேக காரியங்கள் வரும். அதெல்லாம் போட்டு நம்ம மண்டைக்குள்ள வச்சு அதை சிந்தனை பண்ணிட்டே இருப்போம், யோசனை பண்ணிட்டே இருப்போம். ஆனால் அது தேவைதானா? அப்படிப்பட்ட வரக்கூடிய காரியங்களை நாம் யோசிக்க வேண்டியது தேவைதானா, சிந்திக்க வேண்டியது தேவைதானா, அது முக்கியமா? நான் அதை சிந்தனையில் வைத்து யோசிப்பதினாலே எனக்கு என்ன லாபம்? தீய சிந்தனைகள் வரும், கெட்ட சிந்தனைகள் வரும், பாவ சிந்தனைகள் வரும், தேவையில்லாத சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். அப்படிப்பட்ட சிந்தனைகளை தான் ஆண்டவரிடத்திலே நம்ம கொண்டு வந்து அதை சரியாக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சிந்தனைகள் என்ன வந்து ரொம்ப என்ன ஒரு ஜபத்திற்கு ஒரு தடையா இருக்கு, வேதம் வாசிப்பதற்கு இருக்கு தடையா இருக்குது, பைபிள் எடுத்தா போதும், பைபிள் மட்டும் கையில இருக்குது, எண்ணம் எல்லாம் வேற இடத்துல இருக்கு, சிந்தனை வேற இடத்துக்கு போகுது. ஆலயத்திற்கு வருவோம், நம்ம இருப்போம், ஆனா சிந்தனை எல்லாம் வேற எங்கேயாவது நம்ம யோசனை பண்ணிட்டு இருப்போம். அதுதான் வந்து வீணான சிந்தனை என்று சொல்லுகிறார் தாவீது. வீண் சிந்தனைகள் எல்லாம் வரும், மாம்சம் மட்டும், சரீரம் மட்டும் இங்க இருக்கும், யோசனை எல்லாம் வெளியே இருக்கும். தேவ சமூகத்தில் நாம் இருப்போம், வேற ஏதாவது யோசனை பண்ணிட்டு இருப்போம். இதுதான் வீணான சிந்தனை என்று தாவீது சொல்லுகிறார். நாம் ஒரு இடத்துல வந்திருக்கிறோம், தேவனுடைய வீட்டுக்கு, ஜப வீட்டுக்கு நாம வந்துட்டோம். ஜப வீட்டுக்கு வந்த பிறகு ஜபத்துல இங்கேதான் இந்த சிந்தனை இருக்குன்னு தவிர அந்த சிந்தனை வெளியே போக கூடாது. அல்லேலூயா. உங்க வீட்டை ஒரு மணி நேரம் மறந்துடணும். நீங்க விட்டு வந்த காரியங்கள் ஒரு மணி நேரம் என்ன செய்யணும், மறந்துடணும். வேற சிந்தனை வரக்கூடாது, வேற யோசனைகள் வரக்கூடாது. இது தேவ ஆலயம், தேவனை குறித்துதான் நாம் சிந்திக்கணும், தேவனை குறித்துதான் நாம் யோசிக்க வேண்டும். பைபிள் கையில் எடுத்து வாசித்து இருக்கணும், இந்த பைபிளை குறித்துதான் நம்ம சிந்திக்கணும். பாட்டு பாடும் போது தேவ மகிமையை தான் நம்ம சிந்திக்க வேண்டும், தேவனை தான் நாம் சிந்திக்க வேண்டும். வேற எந்த அந்த சிந்தனைக்குள் வேற யாரும் வரவே கூடாது. வீண் சிந்தனைகளை நாம் என்ன செய்யணும், இடம் கொடுக்கவே கூடாது. பைபிள் எழுதப்பட்டிருக்கு, அதை வீண் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
அதனால எந்த லாபமும் நமக்கு வர போறதும் இல்லை. தேவனை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். பரலோகத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். வேதத்தை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். தாவீது தான் சொல்லுகிறார், நான் வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். வெறுத்து விட வேண்டும். அதெல்லாம் நமக்கு தேவையான ஒரு காரியம் அல்ல. அது நாம் மடியில சுமப்ப காரியம் கிடையாது. அது வெறுத்து விட வேண்டிய ஒரு காரியம். அது நான் வெறுக்கிறேன் என்று தாவீது அரசன் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாமும் நம்முடைய வாழ்க்கையை நம்மை தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கிற சிந்தனைகளை நாம் வெறுக்க வேண்டும். நம்மை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த சிந்தனைகளை நாம வெறுக்க வேண்டும். நம்மை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த சிந்தனைகளை நம்ம வெறுக்க வேண்டும். எந்தெந்த சிந்தனைகளில் நமக்கு பாவத்தை செய்ய தூண்டுகிறதோ அப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. தாவீது சொல்கிறார், நான் வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். பாருங்க, அவரு அந்த சிந்தனையை எங்க கொண்டு போயிட்டாரு? வேதத்திலே கொண்டு போயிட்டார். வேதத்திலே கொண்டு போயிட்டாரு. உங்களுக்கு வேற ஏதாவது சிந்தனைகள் வரும்போது நீங்கள் உடனே வேதத்தை எடுக்க வேண்டும் கையில். வேற சிந்தனைகள் உங்களுக்கு வரும் என்று சொன்னால் உடனே நீங்கள் செய்ய வேண்டிய மிக ஒரு முக்கியமான காரியம், பைபிள் எடுத்து நீங்கள் வாசிக்க வேண்டும் அல்லது தியானிக்க வேண்டும். அதுதான் நாம் ஜெயிக்க முடியும், ஜெயம் பெற முடியும். ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தான் நமக்கு ஜெயம் கொடுப்பார். உலக சிந்தனைகள், உலக கவலைகள், உலக பாரங்கள் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது பாச, மனபாரம் அதிகமா இருக்கிறது. ஆகவே அதெல்லாம் வரும். அதை ஜெயிக்கத்தான் பைபிள் கொடுத்திருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் நமக்கு பைபிள் கொடுத்திருக்காரு. அவரை குறித்து சிந்திப்பது. இந்த வேதத்திலே அவருடைய அதிசயங்கள் இருக்கு, அவருடைய அற்புதங்கள் இருக்கு, அவருடைய மகத்துவங்கள் இருக்குது, அவருடைய சிருஷ்டிப்பு இருக்குது, அவருடைய மகிமை இருக்குது, அவருடைய வல்லமை இருக்கு, அவருடைய அதிசயம் இருக்கு. நமக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு வேண்டிய வாழ்வை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். புதிய வாழ்வு தேவன் நம்ம வேதத்துல இருக்கு. அதை வாசித்தால்தான் அந்த புதிய வாழ்வு நமக்கு வெளிப்படும். அந்த புதிய வாழ்வை நாம பெற்றுக்கொள்ள முடியும். புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம அனுபவிக்க முடியும். அதற்கு ஒரே ஒரு காரியம், வேதத்தை நம்ம தியானிக்க வேண்டும் அல்லது வாசிக்க வேண்டும். வேதத்திலே நம்ம முழுக வேண்டும். கையில வேதகம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக போராட்டம், உலகத்தில் உபத்திரம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லிட்டார். உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே நாம் வேதத்தை நேசிக்க வேண்டும். வேதத்தில் தான் நமக்கு சமாதானம் உண்டு. உண்மையான சமாதானம் எங்க இருக்குன்னா, பைபிள் படிக்கும் போது உண்மையான சமாதானமே நமக்கு கிடைக்கும். உண்மையான சந்தோஷம் உங்களுடைய வேதத்தில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? எல்லாரும் நேசிக்கிறல்ல? எல்லாருமே ஆண்டவருடைய பைபிள் வேதத்தை நம்ம பிரியப்படுகிறோம். இது கர்த்தருக்கு எழுதி கொடுத்த அன்பின் கடிதம். இதில் நாம் பிரியமாக இருக்க வேண்டும். நேசித்து பாருங்கள், பிரியப்படுங்க. அதுக்குதான் நம்ம ஆண்டவர் பைபிள் எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ளே அந்த மேஜையில அல்லது நமக்கு எதிராக அந்த பைபிள் இருக்கணும். தினந்தோறும் அதை எடுத்து நம்ம வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்பதான் உபத்திரத்தை நம்ம மேற்கொள்வது எப்படி எப்படி நாம் மேற்கொள்ள முடியும்? இந்த உலகத்தில் எனக்கு வரக்கூடிய நெருக்கங்களை எப்படி நான் ஜெயிக்கணும்? அதுதான் ஒரே வழி, வேதத்தை நாம் எடுத்து வாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இந்த நாளிலே கூட 119ஆம் சங்கீதம் 97வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். நீங்க அதை தியானிக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார் பாருங்க, நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லிட்டார். ஒரு நாள் முழுவதும், நாள் முழுவதும் அது என் தியானம். அப்ப யாரு நாள் முழுவதும் வேதத்தை தியானிக்கிறாங்களோ அவங்கதான் வேதத்துல பிரியமாய் இருக்கிறாங்க. நான் வேதத்தை பிரியமாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு முறை பைபிள் தூக்குவது, அதை நான் வேதத்தை நேசிக்கிறேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை. எத்தனை பேர் வாரத்திற்கு ஒரு முறைதான் நான் பைபிளை எடுக்கிறோம் பாஸ்டர், நீங்க ஒத்துக்கொள்றீங்களோ? இனிமே நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையும் பைபிளை வாசிக்க வேண்டும், திங்கட்கிழமையும் வாசிக்க வேண்டும், செவ்வாய் புதன் வியாழன்களில் ஒவ்வொரு நாளும் அது நமக்கு ஆவிக்குரிய போஜனம். சாப்பிடாம இருக்க முடியுமா? சரீரத்திற்கு போஜனம் எவ்வளவு அவசியமோ ஆத்மாவுக்கு அவ்வளவு வேதம் அவசியமாக இருக்கிறது.
சரீரத்திற்கு உணவு ஆகாரம் எவ்வளவு முக்கியமோ, ஆடைகள் எவ்வளவு முக்கியமோ, அதே போலதான் பைபிள் நமக்கு நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நேரமில்லை என்று நம்ம சாக்கு போக்கு சொல்லிவிட முடியாது. நேரத்தை நமக்காக ஆண்டு கொடுத்திருக்கிறார். நம்ம தான் நேரத்தை அதற்கு ஒதுக்க வேண்டும். ஆமென். பைபிள் என்ன செய்யணும்? பிரியமாய் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தாவீது சொல்றாரு, நான் நாள் முழுதும் அதை தியானிக்கிறபடினாலே எனக்கு என்ன கிடைக்கணும்? 98வது வசனத்திலே தாவீது விதமாய் சொல்லுகிறார், நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்கு. பாருங்க, பைபிள் வசனம் எல்லாரை விட உன்னை ஞானம் உள்ளவனாய் மாற்று. ஏன்? உன் எதிராளிகள், உன் சத்துருக்கள் இருப்பாங்க, அவங்களை விட உங்களுக்கு அதிகமான ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. எங்க இருந்து உனக்கு ஞானம் கிடைக்கும்? யாரிடத்துல நமக்கு ஞானம் வரும்? ஞானம் உருவாகிற இடம் எங்கே? ஞானம் வருகிற இடம் எங்கே? கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் தான் நமக்கு ஞானம் உண்டு. கர்த்தரே நமக்கு ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். ஞானம் விளைகிற இடம் எங்க தெரியுமா? ஆண்டவர் இந்த வேதத்துல வைத்திருக்கிறார் ஞானம். இது பொக்கிஷம். இதை திறந்து பார்க்கும் போது உன்னை அறிவுள்ளவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். விவேகம், அறிவு, புத்தி இவையெல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார். எப்பொழுது என்று சொன்னால், நீங்க வேதத்தை தியானித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை அதிக ஞானம் உள்ளவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். அந்த ஞானம் உன்னை காப்பாற்றும். அந்த ஞானம் உன்னை போஷிக்கும். அந்த ஞானம் உனக்கு தப்புவிக்கும். அந்த ஞானம் உனக்கு வேண்டிய நன்மைகளை உனக்கு பெற்றுத்தரும். கர்த்தருடைய ஞானம் இருக்குல்ல, அந்த ஞானம் உன்னை மேன்மையாக வைக்கும். அந்த ஞானம் உன்னை உயர்த்தும். அந்த வேத ஞானம், வேதத்தை வாசிக்க 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 ஞானத்தை தருவார். உலகத்தை ஜெயிக்க ஞானம் கிடைக்கும். பாவத்தை ஜெயிக்க நமக்கு ஞானம் கிடைக்கும். எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். உன் வாயினை திறக்கும் போது அநேகர் சந்தோஷப்படுவார்கள். சமாதானம் உன் வாயின் வழியாக மற்றவர்களுக்கு போகும். பிறரை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நமக்கு வேண்டியதான ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த உலகத்துல வேற மேன்மை நமக்கு கிடையாது. ஒரே ஒரு மேன்மை, கர்த்தர் அவருடைய வேதத்தின் வழியாக வரக்கூடிய அந்த ஞானம். ஆமென். எல்லாரை விட நீ ஞானம் உள்ளவனாய் கர்த்தருடைய மாற்றுவார். பிறரை சார்ந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பிறருடைய உதவியை நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உனக்கு ஞானம் கொடுத்தால் அந்த ஞானமே உனக்கு வேண்டியது உனக்கு கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை திறமை உள்ளவனாய் மாற்றும். உன்னை அறிவுள்ளவனாய் மாற்றும். தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களை விட கர்த்தர் எனக்கு அதிக ஞானத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். 19வது வசனத்தில் சொல்லுகிற அடுத்த வசனம், உங்களுடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடினாலே எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறது. பாருங்க, அறிவு வருகிறது. போதனை, மற்றவர்கள் எத்தனையோ பேர் உன்னை போதித்திருப்பாங்க. போதித்தவர்களை காட்டில, போதனை கொடுக்கிறவன் டீச்சர். உன்னுடைய ஆசிரியரை காட்டில, உனக்கு போதித்த உன் ஆசிரியரை காட்டிலும் அவங்களுக்கு இருக்கிற அந்த அறிவை காட்டில உனக்கு அதிக அறிவை ஆண்டவர் கொடுப்பார். உலகத்திலே அந்த ஆசிரியர், குரு, உன் குருவை காட்டில ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். எப்படி கிடைக்கும்? இந்த தியானம், இதை நீங்க தியானிக்க வேண்டும். வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்தை நீங்கள் ஆராய வேண்டும். அறிவு எங்கிருந்து வருகிறது? வேதத்திலிருந்து அறிவு. உலகத்திலே எத்தனையோ போதிக்கிறவங்க இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஆயிரம் லட்சக்கணக்கான டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. எத்தனை விதமான காரியங்கள் உலகத்தை குறித்து போதிக்கக்கூடிய டீச்சர்ஸ். ஆனால் அவங்களை காட்டிலும் ஆண்டவர்களுக்கு அதிக அறிவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். ஆமென். எனக்கு அறிவு லேசத்தான் வருது பாஸ்டர், ரொம்ப இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை எப்படி அதிகமாக்குறது அப்படின்னு சொன்னா, வேற எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் அவங்க அதிகமாக பைபிள படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதிக அறிவு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை நல்லா வாசித்து பாருங்க, அறிவு நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இந்த அறிவுள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவீங்க. 100வது சங்கீத அடுத்த வசனம், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். முதியோர்களை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே முதியோர்கள் அவங்க அவங்களுக்கு தான் அதிக ஞானம் இருக்கும். அவங்க வாழ்க்கையில நிறைய அனுபவத்தை பார்த்தவங்க. அனுபவசாலிகள் யாரும் சொன்னா முதியோர். ஏதாவது செய்யணும்னா முதியோர்கிட்ட தான் போய் கேட்போம். வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்போம். இல்ல ஊர்ல யாராவது பெரியவங்க இருப்பாங்க, சொந்தத்துல யாராவது பெரியவங்க இருப்பாங்கன்னா
அவங்க கிட்ட தான் போயிட்டு இந்த காரியம் எப்படி சேர்ந்து ஆலோசனை கேட்போம். ஏன்னா அவங்க கிட்ட தான் அதிக ஞானம் இருக்கும். அவங்களுக்கு அனுபவம் உண்டு, வாழ்க்கையில அனுபவம் உண்டு, நிறைய காரியங்களை பார்த்திருப்பாங்க. அவங்க கிட்ட தான் போயிட்டு என்ன செய்வோம், ஆலோசனை நம்ம கேட்போம். முதியோர்கிட்ட நிறைய ஞானம் கிடைக்கும். ஆனா நீ பைபிள் அதிகமா தியானிச்சு படிச்சேன்னா அவங்க முதியோர்களே இருக்கிற ஞானத்தை காட்டில அதிக ஞானத்தை கர்த்தர் உனக்கு தருவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னா வேதத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும். 103 அந்த வசனத்துல கீழே, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. நம்முடைய வாய்க்கு எப்படி இருக்குது? தேனிலும் மதுரமாக இருக்கு. பாருங்க, அவ்வளவு ஒரு மதுரங்க. வார்த்தைகள் இனிமையானவைகள். வேதத்தை வாசித்து நேசித்து அதை பற்றி கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகிறார், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியமாய் இருக்கிறேன். அதை 119 சங்கீதம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். வாலிபன் தன் வழியை எதனாலும் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகின்றானே என்று. வாலிப பிள்ளைகள் எப்படி தன் வாழ்க்கையை காத்துக் கொள்ள முடியும், அல்லது சாத்தானுடைய பிடியிலிருந்து எப்படி நாம் ஜெயிக்க முடியும், பாவத்தை எப்படி நாம் ஜெயிக்க முடியும், வீண் சிந்தனைகளை நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆமென். ஆமென். அல்லது நீங்க வேற சிந்தனைக்கு போயிடுவீங்க. வாலிப பிள்ளைகளுக்கு வேற காரியத்துக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மீட்டு கொள்வது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம், கடினமான ஒரு காரியம். கர்த்தர் தான் விடுதலை ஆக்கணும், வேற யாரால விடுதலை ஆக்கவே முடியாது. வாலிப பிள்ளைகள், உங்க வாழ்க்கையை நீங்கள் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். யோசேப்பை போல, தானியேலை போல இந்த உலகத்தை, பாவத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் சொன்னால் தேவனுடைய வசனத்தை அனுதினமும் நீங்கள் தியானிக்க வேண்டும். ஆமென். ஆமென். 11வது வசனத்திலே சொல்லுகிறார் பாருங்க, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். இருதயத்தில் இருக்கணும் வசனம். எங்க எழுதணும்? பைபிள் வசனத்தை வாசித்து 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 நம் இருதயத்துல வச்சுட்டோம்னா எந்த பாவம் ஒண்ணு மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் எழும்புகிற பாவ சிந்தனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் சொன்னால் வசனம் ஒன்றுதான் நமக்கு உதவி செய்யும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளவும். ரோமருக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம். இதெல்லாம் படிக்க வேண்டிய வசனங்கள், முக்கியமான காரியங்கள் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி வந்திருக்கிறார். ஆகவே இதை விட்டுவிடவே கூடாது. ரோமர் 1:21 படிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. பாருங்கள், வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அதாவது வீணாய் போன அவருடைய வாழ்க்கை முழுவதும் வீணாய் போயிடுச்சு. வீணரானார்கள். யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்திற்கும் பிரயோஜனம் இல்லை, சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, குடும்பத்திற்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. வீணரானார்கள். வீணாய் சுற்றி திரும்பி சுற்றி 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 வரும். காரணம் என்னன்னா அவங்களுடைய சிந்தனை. அவங்களுடைய சிந்தனை. அந்த சிந்தனை என்ன செய்யுதுன்னா வேற வேற காரியத்திற்கு அவங்களை கொண்டு போ. தேவன் தெரியும், தேவன் யாருன்னு தெரியும், தேவனை அறிந்திருக்கிறாங்க.
வேதத்தை அறிந்திருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு மகிமை போல கர்த்தருக்கு மகிமையே செலுத்தல. இரண்டாவது ஸ்தோத்திரம் செய்கிறார். பாருங்க, தேவனை அறியாதவன் பாவம் செய்து அவனுக்கு ஆண்டவர் மன்னிச்சிடுவார். தேவனை அறிந்து தெரிந்து சத்தியத்தை தெரிந்து பாவம் செய்கிறவனுக்கு அநேக அடிகள் உண்டு என்று பைபிள் வாசி. தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் தேவன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமான்னு தெரியாத. அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு என்ன நாளுங்க? என்ன நாள்? கர்த்தருடைய நாள் தெரியுமான்னு தெரியாத. இன்னைக்கு சபை ஆராதனை இருக்குதுன்னு தெரியுமான்னு தெரியாத. இன்னைக்கு சபைக்கு போகணும்னு சொல்லிட்டு எண்ணம் தெரியுமா? அது வருமா வராதா? நான் சொல்றேன் கவனிங்க. உங்களுக்கு புத்திமதியை சொல்லுகிற ஒரு தகப்பனை போல சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனை போல உங்களுக்கு நான் புத்திமதிகளை சொல்லுகிறேன். உங்களுக்கு வேற்ற ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில வேளை நமக்கு அறிந்து நம்ம செய்யறோம் பாருங்க, மீறி பாவம். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய சாபத்தை கொண்டு வரும். தேவனை அறிந்தோம் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். பாருங்க, ஸ்தோத்திரம் செய்யலனா கூட நமக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய ஏமாற்ற தோல்விகள் வரும். எப்பவுமே வாயில் என்ன வரணும்? இப்ப செய்தீங்களா? சோத்திரம் மட்டும்தான் இருக்கீங்களா? சோத்திரான் 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 சோத்திரான். உணர்வில்லாத அவனுடைய இருதயம் இருளடைந்தது. யார் காரணம்? கர்த்தர் காரணமா? சபை காரணமா? பாஸ்டர் காரணமா? தேவனுடைய பிள்ளைகளை யாரு மேல நம்ம சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. நீ பைபிள் படிக்காம இருக்கிறது யாரு காரணம்? நீங்க ஸ்தோத்திரம் செய்யாமல் இருக்கிறது யாரு காரணம்? நீங்க தான் காரணம். அல்லேலூயா. Hallelujah. சபைக்கு வராது இருக்கிறது யாரு காரணம்? ஜெபம் பண்ணாம இருக்கிறது யாரு காரணம்? ஆண்டவர் சொல்றாரு, உணர்வில்லாத அவனுடைய இருதயம். அல்லேலூயா. Hallelujah. இருளடைந்தது. உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. சின்ன ஒரு பொய் சொல்லிட்டா கூட எனக்கு உணர்வை கொடுக்கக்கூடிய அந்த இது எனக்கு கொடுங்கப்பா. உணர்வை கொடுங்க ஆண்டவரே. சின்ன விஷயத்துல நான் தவறுன்னு சொல்ல எனக்கு உணர்வை கொடுங்கப்பா. அந்த உணர்வை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். உணர்வில்லாத அந்த இருதயம் இருளடைந்து போச்சு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில பாதாள நரகனா அடுத்தது. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் தான் நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சிந்தனைகளினால்தான் வீணரானார்கள். முதலாவது அந்த சிந்தனையை காத்துக் கொள்ளுங்க. உன் சிந்தனையை நேராக்கு. உன் சிந்தனை தேவன் பக்கமாய் திருப்பு. உங்க சிந்தனையே பைபிளை வாசிக்கும்படியாக அந்த பக்கத்துல திருப்பு. உங்க சிந்தனையை தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வா. உன் சிந்தனையை தேவனை துதிக்கும்படியாக செய்ய வேண்டும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம செய்ய வேண்டும். துதிக்காம ஜெபிக்காம நம்ம ஸ்தோத்தரியாமல நாம் மௌனமா இருப்போம் என்று சொன்னால் இருள் நம்மை கவ்விக்கொள்ளும். பலவிதமான குழப்பங்கள் உபத்திரங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சிந்தனைகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அதுக்குதான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13 படிங்க. அவைகள் நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை பேசும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். பாஸ்டர் ஐயா கண்டிப்போடு கூட பேசினார் என்று சொன்னால் அதை நீங்கள் உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு சிக்ஷித்து போதிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் என்று பக்தர் சொல்லுகிறார்.
நீங்களும் நானும் யாருங்க? ஆவிக்குரிய பிள்ளைங்க, மாம்சத்திற்குரிய பிள்ளைகள் இல்ல. மாம்சத்தின்படி யோசிக்கிறவங்க அல்ல, மாம்சத்தின்படி நடக்கிறவங்க அல்ல, மாம்சத்தின்படி சிந்திக்கிறவங்க அல்ல. ஆண்டவர் மாம்சத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறார். ஆமென். ஆமென். நீங்களும் நானும் ஜென்ம சுபாவமான மனுஷனும், அடுத்த வசனம், ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளும். ஜென்ம சுபாவம் இதை ஏன் தடை செய்கிறது? ஏன் பைபிள் படிக்க முடியல? ஏன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன் சத்தியத்தின்படி நம்ம வாழ முடியல? என்ன வருது? ஜென்ம சுபாவம். சொல்லுவாங்க பிறப்பு குணங்க, அது மாறாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது என்ன குணம்? பிறப்பு குணம். அது மாறல. இன்னும் சொல்ல போனா அந்த குணம் அப்படியே அவங்க அப்பா தாத்தா அது காலங்காலமா அந்த குணம் அப்படிதான் இருக்குதுங்க அவங்க எல்லாருக்கும். அவங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களே சிஸ்டர். எப்படி அது? அப்படிதான் பாஸ்டர். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஜென்ம சுபாவம். நமக்கு தான் ஆண்டவர் நல்ல சுபாவத்தை கொடுத்திருக்காரு, நல்ல சிந்தனைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரு, ஆவிக்குரிய சிந்தனையை நமக்கு தேவன் தந்திருக்கிறாரு. எப்படி அது? ஜென்ம சுபாவம். மனுஷனும் தேவனுக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளை அவன் ஏற்றுக்கொள்ளான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். எப்படி தோன்றுறது? சிலுவையை குறித்து பேச எப்படி தோன்றுது அவனுக்கு? பைத்தியம். சத்தியத்தை சொன்னா அது பைத்தியமா இருக்கு. பைபிள் உண்மையான சம்பவங்களை நம்ம சத்தியத்தை நம்ம சொல்லுகிற வெள்ள அவனுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. அந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் தான் ஒரு மனுஷனை ரட்சிக்கும் என்பதை அவனுக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு எப்படி இருக்குது? பைத்தியமாக தான் இருக்கும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற நமக்கு எப்படி இருக்காது? தேவபலன். கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். பாருங்க அடுத்தது, அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து. இந்த சத்தியம் இப்படி சொல்லுகிறது. உடனே என்ன செய்யணும்? அதை தியானிக்க வேண்டும், ஆராய வேண்டும், நிதானிக்க வேண்டும். ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதுனால் அவைகளை அறியும். 15 வசனம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கணும். பைபிள்ல ஏதோ ஒரு வசனத்தை மாத்திரம் பிடிச்சுக்க கூடாது. நமக்கு தேவையானதை மாத்திரம் எடுத்துக்கொள்ள கூடாது. எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். அந்த நிதானம் நமக்கு வேண்டும். அதுதான் 16ஆம் வசனத்தில் எழுதப்பட்டு, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை எப்படி வரும்? ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்தி நம்ம பேசணும். நம்ம ஆவிக்குரியவர்களோட தான் நம்ம இருக்கிறோம். இருளுக்கும் வெளிச்சத்துக்கு என்ன கிடையாது? ஐக்கியம் இல்லை. பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிலிப்பியர் 2:4. அவன் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவனாக. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாளின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானா. அல்லேலூயா. 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் தனக்கானவைகள் அல்ல, அடுத்த பிறனுக்கானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் யாரை குறித்து யோசிக்க வேண்டும்? நம்மை குறித்து தான் நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை பற்றி தான் நம்ம கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவங்களை குறித்து கவலை. அவங்களை குறித்து தான் என்ன உண்டு? கவலை இருக்கு தவிர மற்றவர்கள் குறித்து கவலை எனக்கு எனக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மற்றவர்களை திரும்பிப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. நம்மால இயன்ற மற்ற காரியங்களை அடுத்தவர்களுக்காக நம்ம செய்ய வேண்டும். தனக்கானவைகள் அல்ல. முதலாவது தனக்கு, எனக்கு 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 எனக்கு
இல்லை. ஆண்டவர் அப்படி எதுவும் சொல்லல. பைபிள் பிறருக்கானவைகளை நோக்குவான். அடுத்தவர்களுக்கு மற்றவர்களுடைய காரியங்களுக்கே நம்ம யோசிக்க வேண்டியது. நமக்கு என்ன கிடைக்கும், அறிவுரை வந்தா என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், இதான் யோசிக்க அப்படின்னு சொல்லி அல்லேலூயா. பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. இயேசு தனக்காக அவர் எதையும் செய்யவில்லை. ரத்தத்தை இந்த உலகத்திற்காக அவர் சிந்தினார். ஆமென். 6வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தேவனுடைய ரூபம். 5வது வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள். இயேசு கிறிஸ்து எப்படிலாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஏழு எளிய மக்களை பார்க்கும் போது மனதுருகினார், இரக்கம் கொண்டார், அன்பு செலுத்தினார், பிறருடைய பாவங்களை அவர் மன்னித்தார். தொய்ந்து போனவர்கள், சிதறப்பட்டவர்களை கண்டு ஆண்டவர் மனதுருகினார். வியாதியோடு கூட வந்தவங்களை பார்த்து ஆண்டவர் மிகவும் மனதுருகினார். அவங்களுக்கு நன்மைகளை செய்தார். இயேசு நன்மைதான் செய்தார். யாருக்கும் அவர் தீமை செய்யவில்லை. ஒருவருக்கும் அவர் தீமை செய்யவில்லை. தீமை செய்தவர்களுக்கு நன்மைதான் செய்தார். அக்கிரமக்காரருக்கு கூட இயேசு கிறிஸ்து நன்மைதான் செய்தார். பாவிகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார். உங்களுக்கு தெரியுமா? அவர் அடித்தவங்களுக்கு கூட நன்மை செய்தார். அவரை குட்டினவர்களுக்கு நன்மை செய்தார். காரை துப்பினவர்களுக்கு நன்மை செய்தார். காட்டி கொடுத்தவனுக்கு நன்மை செய்தார். யாருக்கும் அவர் அநியாயம் செய்யவே இல்லை. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு எப்படிப்பட்டவர்? நல்லவர். அம்மா, மற்றவர்களை கண்டு அவர் மனதுருகினார். குஷ்டரோகிகளை கண்டு மனதுருகினார். விதவைகளை கண்டு இயேசு மனதுருகினார். எத்தனையோ குருடர்கள் வந்தாங்க, மனதுருகினார். மரித்தவர்கள் நிமித்தம் மனதுருகினார். மரியாள் அழும்போது, மாத்தாள் அழும்போது அவரும் அழுது கண்ணீர் விட்டார். மனதுருகுகிற ஒரு இதயம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த அன்பு, அந்த இரக்க குணம், அந்த மனதுருக்கம், நன்மை செய்கிறவராய் பட்டி தொட்டி நகரம் என்றும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்தினார். தாழ்மையின் இருதயம் அவருக்குள்ள இருந்தது. சீஷர்களுடைய கால்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுவினார். எல்லாரும் மேல் ஆண்டவர் அன்பு வைத்திருந்தார். அதுதான் 5வது வசனம் எழுதப்பட்ட, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாற வேண்டும். ஆமென். நீங்களும் நானும் யாரு போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. இயேசுவில் இருந்த சிந்தையை நமக்கும் கொடுக்க வேண்டும் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, அவருக்குள்ளே தாழ்மை இருந்தது. அவருக்குள்ளே அந்த கீழ்ப்படிதல் இருந்தது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தாழ்மையோடு கூட இருந்தார். அநேகருக்கு நன்மை செய்தார். மனதுருகினார். இரக்கம் செய்தார். இதே போலதான் நாமும் இயேசுவை போல மாற நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே வசனம் 15 வாசிக்கிறோம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா, யாருக்காவது வேற சிந்தை இருக்கா? அல்லேலூயா. வேற சிந்தை ஏதாவது இருக்கா? கசப்பு, மற்றவங்களை போறாமை, பெருமை, அகந்தை, பெருமையின் சிந்தை இருக்கவே கூடாது. வேற சிந்தை, தப்பான எண்ணம் இருக்கா? இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் தாங்களுடைய பிள்ளைங்க. வேற சிந்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. கிறிஸ்துவின் சிந்தைக்கு தான் நமக்கு இடம் கொடுக்கணும். நம்மை தேடினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவுள். தேவனை பின்பற்றுவது, அதுதான் இந்த சகோதரன் சொல்லுகிறார். இந்த பவுல்
13வது வசனத்திலே, சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், வீணானவைகளை மறந்து மறந்து உண்ணானவைகளை நாடி. பழைய வாழ்க்கையில மறந்துடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? நம்ம மறக்கணும். இயேசுவை அறியாத போது நம்ம வேற மாதிரி தான் இருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்பாக நீங்களும் நானும் வேற மாதிரி, வேற நடக்க. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு முன்னே இருந்த அந்த காரியத்தை மறுபடியும் கொண்டு வரக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னே இருந்தது போல நாம இப்ப இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் பின்னானவைகளை மறந்துடணும். பின் வாழ்க்கையை மறக்கணும். நமக்கு தேவை லக்கை நோக்கி ஓடணும். Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். இயேசுவை நோக்கி நான் ஓடுகிறேன். இயேசுவை பார்க்கிறேன். வேற யாரை நான் பார்த்து வாழ்வதில்லை. இயேசுவை தான் என்னுடைய ரோல் மாடல். இயேசுவை பார்க்கிறேன், ஓடுகிறேன். இயேசுவை பார்க்கிறேன், நடக்கிறேன். இயேசுவை பார்க்கிறேன், நன்மை செய்கிறேன். இயேசுவை பார்க்கிறேன், ஜெபிக்கிறேன். இயேசுவை பார்க்கிறேன், தாழ்மையா இருக்கிறேன். இயேசுவை பார்க்கிறேன், கீழ்ப்படுகிறேன். இயேசுவை பார்க்கிறேன், ஊழியம் செய்கிறேன். இயேசுவை பார்க்கிறேன், பாட்டு பாடுகிறேன். இயேசுவை பார்க்கிறேன், நான் அவரை ஆராதிக்கிறேன். இயேசுவை பார்க்கிறேன், ஏழை எளிய மக்கள் மேல் நான் மனதுருக்கமுள்ளவனாய் இருக்கிறேன். வேற யாராவது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒழிஞ்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை பார்த்து பார்த்துதான் நீங்க எல்லாத்தையும் செய்யணும், தவிர மனுஷனை பார்த்து செய்யக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னானவைகளை நோக்குகிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன். பழைய வாழ்க்கையை நான் மறந்து விடுகிறேன். முன்னானவைகளை நான் நோக்கி ஓடுகிறேன். ஏன்? நான் இயேசுவை போல மாற வேண்டும். இயேசுக்குள் இந்த சிந்தை எனக்குள் வர வேண்டும். அதற்காக தான் இயேசுவை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இயேசுவை பார்க்க 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 தான் நம்முடைய சிந்தனைகள் புத்துணர்ச்சி கிடைக்கும். நம் இருதயம் மாறும். நமக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் நமக்குள்ளே வரும். அல்லேலூயா. ஆகவே நமக்கு என்ன சிந்தனை வேணும்? வேதத்தை தியானிக்கிற, வாசிக்கிற சிந்தனை. வீண் சிந்தனைகளை நாம என்ன செய்யணும்? அப்படியே விட்டு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. சரி, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க சீக்கிரம். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 16. இல்ல, 2 தீமோத்தேயு 2:16. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள். சரி, வீண் பேச்சு. இந்த வீண் பேச்சை குறித்து நமக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முதலாவது பார்த்தோம் வீண் சிந்தனை, 2வது வீண் பேச்சு. சில இடத்துல நம்ம பேசுவோம், மற்றவற்றை நம்ம பேசுவோம், நிறைய வார்த்தைகளை பேசுவோம். அந்த பேச்சு வருவதற்கு முன்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் யாரிடத்திலே என்ன வார்த்தை பேசுகிறோம் என்பதை நிதானித்து யோசிக்கணும். ஒருவேளை 10 முறை கூட அதை யோசிக்கலாம். நீங்க இது பேசுறதுனால எனக்கு என்ன லாபம்? அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் அவங்க கிட்ட பேசுறதுனால எனக்கு பிரயோஜனம் இருக்குமா, அல்லது கேட்கிற அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குமா என்பதை நம்ம யோசிக்கிறோம். ஏன்னு சொன்னா கொஞ்சம் நம்ம ஃபில்டர் பண்ணணும். சிலதெல்லாம் நம்ம நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக மற்றவர்கிட்ட அதிக வார்த்தைகளை நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. தேவையான சில வார்த்தைகள் பேசினாலே போதும். தேவையான வார்த்தைகள் பேசினா போதும். ரொம்ப நேரம் பேசுறதுனாலே அதுல நிச்சயமா ஏதாவது ஒரு பாவம் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்கள் பெண்களோட அதிகமா என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. திருமணமானவங்க மனைவியோட பேசலாம், பிள்ளைகள் தாயோட பேசலாம். ஆனா 3வது நபர் பெண்களோடு கூட அரை மணி நேரம், 15 நிமிஷம், 10 நிமிஷம் நீ பேசுறன்னா
அது என்ன உண்டு? இது ஒரு பாவம் உண்டு. சில வேளை நம்ம வந்து சபைக்கு வருவோம். சபைக்கு வந்த பிறகு நிறைய வார்த்தைகள் மற்றவங்களோட பேசுவோம். 1/2 மணி நேரம் பேசுவோம். அந்த என்ன பேசும் என்பதை அறிந்து நம்ம பேச வேண்டும். அந்த வசனம் என்ன சொல்லி வாசிங்க 16ல, அதுக்கு என்ன பேர் தெரியுமா? வீண் பேச்சுக்கு பேரு சீர்கேடு. சீர்கேடா நான் சொல்லல, நீங்க ஏமால கோச்சிக்காதீங்க. அல்லேலூயா. இது வந்து பைபிள் வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அந்த வீண் பேச்சுக்கு என்ன அர்த்தம் உண்டுன்னா சீர்கேடாம். சீர்கேடு நம்முடைய ஒழுங்கை அது கெடுத்துவிடும். ஒழுக்கத்தை கெடுத்துவிடும். நம்முடைய நாணயத்தை கெடுத்துவிடும். நம்முடைய நேர்மையை கெடுத்துவிடும். நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்துவிடும். நம்முடைய மாம்சத்தை கெடுத்துவிடும். நம்முடைய ஆத்மாவை கெடுத்துவிடும். சீர்கேடான அந்த பேச்சுகளுக்கு, வீணான பேச்சுகளுக்கு விசுவாசிகளாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான சில வார்த்தைகளை பேசலாமே. நான் பேசுறதுனால அவங்களுக்கு பக்தி வருமா? நான் அவங்க கிட்ட பேசுறதுனால அவங்க ஆண்டவருக்கு அதிகமான அன்பு கூறுவாங்களா? நான் அவங்க கிட்ட பேசுறதுனால அவங்க மனம் திரும்புவார்களா? மனம் திரும்புவதற்கு ஏதுவான வார்த்தைகள் நம்ம பேச வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நம்ம பேச வேண்டும். ஒழுக்கமான வார்த்தைகளை நம்ம பேச வேண்டும். உண்மையான வார்த்தைகளை நம்ம பேச வேண்டும். விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளை நம்ம பேச வேண்டும். தவிர வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்கணும். கொரோனாவை கண்டறி ஓடணும். யாராவது கொரோனா அங்க நிக்குமா? அல்லேலூயா. திடீர்னு எனக்கு கொரோனா சொல்லிட்டானோ போதும், பஸ்ல இருக்கிறவங்க இறங்கிடுவாங்க. கொரோனான்னு சொன்னவங்க நல்லா ஓடிடுவோம். கூட்டத்துல யாருக்கா கொரோனான்னு சொல்லிட்டா உடனே ஓடிடுவோம். அந்த மாதிரி தான் இது வந்து அரிப்பிளவு போல மற்றவர்கள் அரிக்கும். பேச்சுகள் வந்து பிறர் அரிச்சுவிடும், கொன்றுவிடும், எடுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். சொல்லுங்க. அதனால நான் பேசக்கூடாதுன்னு சொல்ல வரல. நல்லதை பேசுங்கன்னு சொல்ல வர. நல்லதை பேசுங்க. விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளை பேசுங்க. நற்பண்புகளை கொடுக்கட்டும். நற்சீர் உண்டாகட்டும். விசுவாசம், பலன், வல்லமை நமக்கு உண்டாகட்டும். பைபிள் வசனம் சொல்றது சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு கொஞ்சம் விலகி 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் விலகி போ. அல்லேலூயா. அங்க வந்து பாவிகளோடு கூட சேர்ந்து என்ன செய்யாது? உட்காராங்க. ஆண்டவருடைய வசனம் சங்கீதம் 1ல அருமையா துன்பாக்கள் பாவிகளோடு அவங்க வழியில அவங்க உட்கார இடத்துல விலகிடு என்றுதான் பைபிள்ல ஆண்டவர் நமக்கு நல்லதுதான் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மிகுந்த கவனமாக நாம் இருக்க வேண்டும். பாருங்க, 1 தீமோத்தேயு புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. மிக முக்கியமான வசனம் கவனிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். நிறைய பேர் விலகி போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வீண் பேச்சு. அல்லேலூயா. உங்களை விட்டு யாராவது விலகி போயிட்டாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. உங்க உறவுகளோ, சொந்தங்களோ, பந்தங்களோ, மற்றவர்களோ, நண்பர்களோ திடீரென்று உங்களை விட்டு விலகி போயிட்டாங்கன்னா நீங்க சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. உங்களை வந்து சாதிட்டு போயிட்டு இருப்பாங்க, திரிட்டு போயிட்டு இருப்பாங்க, உங்களை சண்டை போடுவாங்க. விலகி போனவர்கள் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிதான் விலகி போனாங்க. உங்க மேல அன்பில் இருந்தா விலகி போயிட்டாங்க. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவை அன்புதான். அன்புதான் நமக்கு தேவை. அன்பு ரொம்ப நமக்கு முக்கியம். அன்பு இல்லாத இடத்துல நீங்க இருப்பீங்க. உங்களை நேசிக்கலையா அந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே வாங்க.
அன்பு இருக்கிற இடத்திற்கு நீங்கள் தங்கி இருங்கள். கற்பனையின் பொருள் என்ன? கற்பனையின் பொருள் என்னவெனில், மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம், சுத்தமான பியூர் ஹார்ட். சுத்தம் இருக்கா? சுத்தமான இருதயம் இருக்குன்னா அது நமக்கு தேவை. அவங்க முக்கியமானவங்க, சபைக்கு முக்கியமானவங்க, ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களோட நம்ம ஐக்கியம் வைத்துக் கொள்ளலாம். சுத்தமான இருதயம் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இங்க இந்த இடத்துல என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். இருதயம் எப்படி இருக்குதோ அதுதான் வெளியே வரும். இந்த இடத்துல நல்லா இருந்துச்சுன்னா வார்த்தைகள் நல்லா இருக்கும், குணம் நல்லா இருந்துச்சுன்னா, இருதயம் நல்லா சுத்தமான இருதயம் இருந்துச்சுன்னா வெளியே வரதுல ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க தேவை, அதுதான் நமக்கு தேவை. ஆண்டவரே எனக்கு சுத்தமான இருதயம் எனக்கு வேண்டும், சுத்தமான இருதயம் எனக்கு கொடுங்க. நல் மனசாட்சி. என்ன மனசாட்சி? நல் மனசாட்சி. மற்றவர்கள் என்ன சொல்றாங்க நீங்க கேட்காதீங்க. உங்க மனசாட்சி என்ன சொல்றதோ அதுக்கு பயந்துடுங்க. உங்களை குறித்து நிறைய பேர் பேசுவாங்க, பயப்படாதீங்க. குறைவா பேசுவாங்க, பயப்படாதீங்க. தப்பா பேசுவாங்க, பயப்படாதீங்க. நீங்களும் கர்த்தர் தான். ஆமென். நீங்களும் கர்த்தர் தான். அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, அவங்க பேச கவலைப்படாதீங்க. உங்களை குறித்து கர்த்தர் நினைக்கிறாரு, சந்தோஷப்படுறீங்க. ஆமென். நல்மன சாட்சி. உங்க மனசு என்ன சொல்லுது? உங்க மனசை தொட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க சில பேர். இல்லையா? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. அப்பதான் சொல்லுவாங்க, ஏய் என்னடா அப்படி பேசுற? நம்ம மனசை தொட்டு சொல்லு சொல்றாங்க. ஏன் மனசை தொட்டு சொல்றாங்க? அப்பாவது நீ உண்மையை ஒத்துக்கணும். நீ யாருக்கு பயப்படலாம் கூட மனசாட்சிக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். நம்ம மனசு சொல்ற சாட்சியே சாட்சி. அல்லேலூயா. என் மனசு சொல்ற சாட்சியே சாட்சி தான். ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை ஒரு மனுஷன் ஆண்டவரையே அறியாம தெரியாம எங்கேயோ காட்டுல பிறந்த காற்று இறந்துட்டானா, அவனுக்கு சுவிசேஷம் போல, இயேசு பற்றி தெரியல, அவனுக்கு யாரும் சொல்லல, அவனுக்கு தெரியல, அவன் செத்து போயிட்டான். அவன் பரலோகம் போவானா நரகம் போவானா? இயேசு பற்றி தெரியாது, யாரும் அவனுக்கு சொல்லல, எங்கேயோ தீவுல போறது, தீவுல இருந்து செத்து போயிட்டான். அப்போ அவனுடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வச்சுதான் நியாயம் தீர்ப்பார் ஆண்டவர். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சுதான் ஆண்டவர் என்ன செய்வாரு? நியாயம் தீர்ப்பார் தவிர மற்றபடி ஒன்றுமில்லை. அடுத்தது மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசம். அந்த விசுவாசம் ஒரிஜினலா இருக்கும் போது உலக பிரகாரமான நடிப்பு நடிக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மாயமற்ற விசுவாசம். கர்த்தரை கண்டா ஆண்டவர் சொல்லுவாங்க, கண்டா சாவு மூலம் தள்ள, கண்டா கல்யாணம் மூலம் தள்ளனா சாவு மூலம். அல்லேலூயா. ஆண்டவரை காணும் போதுதான் பயபக்தியா இருப்பது. ஆண்டவரை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இஷ்டமா நடக்கும். அல்லேலூயா. இவைகளை அந்த மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. 3 விஷயம்: நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. இவைகள் எது பெரிசு? இவைகள் எது பெரிசு? அன்பே பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அன்புக்கு தான் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும். பிறரை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். அன்பே பிரதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. பாருங்க, சீர்கேடும்
கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டு கட்டுக்கதைகளுக்கு கதைகளுக்கு விலகி விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண முயற்சி பண்ணு. சீர்கேடும் அடுத்தது என்ன பேச்சு இது? கேள்விகள் பேச்சு கிழவிகள் பேச்சு. அந்த காலத்துல எங்க ஊர்ல எல்லாம் போன கிராமங்கள்ல வயதானவங்க எல்லாம் கிழவிகள் கூட்டமா கூடி என்ன செய்வாங்க? சில இடத்துல பார்த்தா டீக்கடை பெஞ்சில போய் பாத்தீங்கன்னா எல்லாம் வயசானவங்க ரிட்டைர்மெண்ட் எல்லாம் என்ன செய்யாம வந்து அரசியல் பத்தி அந்த கதை இந்த கதை உலக கதை போய் வந்த கதை நடந்த கதை எல்லாம் பேசுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. உண்மையாக நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். கிழமைகள் பேச்சியமாய் இருக்கிற கட்டு கதைகள் இந்த ஒண்ணுமே இல்லாத கதையா வளர்த்துடுவாங்க. அதை நாம் நம்பிட்டு இருக்கோம். கதைகளுக்கு நம்புவோம். கதை சொன்னா அது கேட்போம். ஒண்ணுமே இருக்காது, பக்தியே வராது. கதை 24 ரீல் ஓடும். 30 ரீல் அந்த காலத்துல எல்லாம். அல்லேலூயா. கட்டு கதைங்க அதை பார்த்துட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு. முயற்சி செய்திருக்கீங்களா? தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய்திருக்கிறீர்களா? ஜபம் பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்களா? ஜபிக்க வரல பாச முயற்சி பண்ணு. பாட வரல பாச முயற்சி பண்ணு. ஆலயத்துக்கு வர முடியல முயற்சி பண்ணு. ஊழியம் செய்யணும் முயற்சி பண்ணு. நம்ம முயற்சி செய்யாமலே முடியலன்னு சொல்றோம். முயற்சி பண்ணாதான் இந்த வாழ்க்கையில எதை சாதிக்க முடியும். ஆமென் அல்லேலூயா. சரீர முயற்சி நம்ம செய்யறோம். அடுத்த வசனத்துல சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளவைகளால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எது பிரயோஜனம் உள்ளது? சரீர முயற்சி செய்யணும். அது தவறுன்னு சொல்ல வரல. ஆனா முதலாவது நாம் தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த வசனம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் அந்த வீண் பேச்சுகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. இதுக்கு பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அல்லேலூயா. இதான் ஆண்டவர் நம்ம கொடுத்த செய். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது வீண் சிந்தனைகளிலிருந்து நீங்க வெளியே வாங்க. வீண் சிந்தனைகளிலிருந்து நீங்க வெளியே வாங்க. வீண் சிந்தனைகள் வேண்டாம். தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காது. இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? பைபிளை பாரு, பைபிளை படி. பைபிள் என்ன சொல்லுகிறதோ, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதன்படி நடவுங்கள், அதன்படி செய்யுங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இரண்டாவதாக வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்கணும். தேவையில்லாத பேச்சுக்கு விலகி இருக்கணும். கற்பனையின் பொருள் என்ன ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, அதை நாம் கை கொள்ள வேண்டும். சுத்தமான இருதயம், கர்த்தருடைய மாயமற்ற விசுவாசம், அன்பு, இவைகள் தான் நம்ம நோக்க வேண்டும். தவிர மற்ற வீண் பேச்சுகளுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருந்து அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தத்தினால் தான் நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இயேசுவை தவிர வேற யாருக்கும் ஆராதனை செய்யவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை தவிர வேற யாருக்கும் துதி செலுத்தவே கூடாது. வீணான நடத்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வீணான ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. வீணான ஆராதனை. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேற யாருக்கு என்ன செய்யக்கூடாது? ஆராதனை செய்யவே கூடாது. பாரம்பரியம் எங்க பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்துல கர்த்தரை விட சொல்றாரு. பாரம்பரியத்தை இனி இன்னும் கடைபிடிக்கிறாங்க. நிறைய கிறிஸ்துவ ஆயிட்டாங்க, ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. அந்த பாரம்பரியம் இன்னும் அப்படியே அனுசரித்துக் கொண்டிருக்கிறாங்க. பாரம்பரியத்தை தயவு செய்து கிறிஸ்துவங்க பாரம்பரியமாய் வாழக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த வீணான காரியத்திற்கு நேரத்தை செலவிடாதீங்க. வீணான காரியத்திற்கு பணத்தை செலவிடாதீங்க. உங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பணம் கர்த்தருக்கு பிரயோஜனப்படட்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த நேரங்கள் கர்த்தருக்காக பயன்படட்டும். வேற யாருக்கு முன்பாக விடாதீங்க. எந்த மனுஷனுடைய காலில் விடாதீங்க. எந்த கல்லு மண்ணு கிட்ட போய் விடாதீங்க. ஏசப்பா தான் நம்முடைய ஒரிஜினல். அல்லேலூயா. தேவன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு தேவனாக இருக்கிறார். வேற யாருக்கும் பிரியப்படுத்தாதீங்க. கர்த்தர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. எங்கேயும் போய் நமஸ்கரிக்க கூடாது. சாத்தான் சொன்னா இயேசுவை பார்த்து, நீ என்னை விழுந்தால் என்னை பணிந்தால் இதெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன். இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயா. அல்லேலூயா. யாருக்கு ஆராதனை இல்ல, ஆண்டவர் ஒருவருக்கு தான் ஆராதனை, பரிசுத்த ஆராதனை. அப்படி எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர்.